தேவனுடைய மெய்யான ஆலயம் பரலோகத்தில் இருக்கிறது. அதுதான் உண்மையான ஆலயம். அதனுடைய நிழலாக பூமியிலே பல்வேறு விதமான ஆலயங்கள் தோன்றின, கட்டப்பட்டன. ஆனால் ஆலயத்தினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த தேவாலயத்துக்கான அஸ்திபாரமே தொடங்கினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். குறிப்பா மனிதனை அவர் படைத்த பிறகு, மனுஷியை படைத்த பிறகு அந்த இருவரையும் சந்திக்கின்ற ஒரு இடமாக ஏதேன் தோட்டம் இருந்தது பாருங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் நிலவின மனிதன் தேவன், இந்த இரண்டு பேருக்கும் இடையேயான அந்த உறவின் ஆரம்ப நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தேவாலயத்துக்கு ஒரு ஆரம்பம். தேவாலயம் அப்படின்னாலே கட்டிடம் அப்படின்னும் பழைய ஏற்பாட்டில் பொருள் தருது. புதிய ஏற்பாட்டில் அது சபை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இடம், ஆராதிக்கின்ற இடம், தேவன் மனிதருடைய துதிகளை, நன்றிகளை அங்கீகரிக்கிற, பலிகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக அதை பற்றி சொல்லிடலாம். இந்த ஏதேன் தோட்டம் அப்படிங்கிற நிலையை தாண்டி அடுத்ததா தேவனுடைய ஆலயத்துக்கான அஸ்திபாரம் எங்கே உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனிதர்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படி கட்டின பலிபீடங்கள். இப்போ முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல் பலி செலுத்தும்படி போகிறாங்க, தங்களுடைய காணிக்கைகளை படைக்கும்படி போகிறாங்க. எங்கே அதை படைக்கிறாங்க, எங்கே பலி செலுத்துகிறாங்க அப்படின்னா, கற்களால் கட்டப்பட்ட ஒரு பலிபீடம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தும் போது தேவன் அந்த பலிகளை அங்கீகரிப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அப்படிப்பட்ட பலிபீடங்களை ஏற்படுத்தினார்கள். அப்போ மனிதர்கள் கட்டிய அந்த பலிபீடம் ஆலயத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரும் பலிபீடம் கட்டி பலி செலுத்தினதையும் தேவனை தொழுது கொண்டதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த பலிபீடம் தேவனுடைய ஆலயத்துக்கு ஆரம்பமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்ட போது அங்கே அவர்கள் நடுவிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருந்தது. ஆனால் அவங்க ஒரு இடத்தை குடியிருக்க ஆரம்பித்த போது அவர்கள் நடுவிலே உலாவின தேவன் தமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னார். இப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திரைச்சீலைகளை கொண்ட ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார்கள். இப்போ அந்த கூடாரம் கைகளால் பெயர்க்கப்படக்கூடிய, சுமந்து செல்லப்படக்கூடிய, பயணம் செய்யக்கூடிய அளவில் இருந்தது. அது தேவனுடைய தேவாலயத்துக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியும். அந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு மனித வரலாறு மன்னராட்சிக்கு திரும்பும்போது தாவீது தேவனுக்கென்று ஒரு தேவாலயத்தை கட்ட விரும்புகிறார். ஏன்னா அந்நிய மதஸ்தர்கள் எல்லாருமே அவங்களுடைய கடவுளுக்கென்று கோயில்களை கட்டி வச்சிருந்தாங்க. அங்கே அந்த கடவுளுடைய விக்கிரங்களை வைத்து ஆராதித்து கொண்டு பலி செலுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போ தாவீதுடைய இருதயத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை ஓடுகிறதுனா, நான் அரண்மனையில் இருக்கிற கேதுரு மர கட்டல் போட்டு கேதுரு மரத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனையில் வாசம் பண்ணுறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைச்சீலைக்கு நடுவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது தேவன் தாவீதுடைய இருதயத்தில் இருக்கிற விஷயத்தை அறிந்து கொண்டு, உன் கர்ப்ப பிறப்பாகி உன் குமாரனை எனக்கென்று தேவாலயத்தை கட்டுவான் அப்படின்றாரு. ஆனால் நான் வாசம் பண்ணத்தக்க ஒரு ஆலயத்தை உங்களால் கட்ட முடியுமா அப்படின்னு முன்பு ஒரு கேள்வியும் அவர் எழுப்புகிறத பார்க்க முடியும். ஆனால் சாலமோன் எழும்பி வந்து அதற்கு பின்பாக தேவனுக்கான ஒரு பெரிய ஆலயத்தை எருசலேமில் கட்டுகிறத பார்க்க முடியும். இப்பொழுது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக கட்டிடமாக ஒரு பெரிய தேவாலயம் நின்று கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக சாலமோன் பலிகளை செலுத்தி முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபித்து ஜனங்களை ஆசீர்வதித்ததை பார்க்க முடியும். இப்படித்தான் தேவனுடைய தேவாலயம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய ஆலயம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஹேய்கால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொது ஜனங்கள் பயன்படுத்துகிற பெரிய கட்டிடம் என்று அர்த்தம். இந்த குறிப்பிட்ட வார்த்தை தேவாலயத்தையும் குறிக்கும், அரண்மனையையும் குறிக்கும். ஆனால் இங்கே சாலமோனுடைய தேவாலயத்தை குறிப்பதற்கு அந்த ஹேய்கால் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல செருபாபேல் கட்டிய தேவாலயத்துக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலையும் சரி, தீர்க்க தரிசன புஸ்தகத்திலையும் சரி, இந்த ஹேய்கால் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை தேவனுடைய ஆலயத்தை குறிப்பதற்காக 41 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த குறிப்பிட்ட வார்த்தை ராஜாக்களின் அரண்மனையை குறிப்பதற்கு 10 இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
மோசேயின் காலத்தில் தற்காலிகமான ஆசரிப்பு கூடாரம் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருந்துச்சு. அதை மெல்லிய துணிகளாலும் தோள்களினாலும் மூடியிருந்தார்கள். இந்த இடத்துல பிரதான ஆசாரியனும் அந்த ஆசாரிய பணிவிடைகளை செய்கிற மனிதர்களும் தங்கியிருந்து அந்த வேலைகளை செஞ்சாங்க. ஏலி, சாமுவேல் இவங்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருந்து ஆசரிப்பு கூடாரத்தின் அன்றாட படிகளை கவனிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வரலாறு மற்றும் தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் 5 தேவாலயங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 சாலமோனுடைய தேவாலயம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது சாலமன்ஸ் டெம்பிள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இது முதலாவது தேவாலயம். 2வது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாய் 1, 2 அதிகாரங்கள், எஸ்ரா 3ஆம் அதிகாரம், எஸ்ரா 6ஆம் அதிகாரம் இவைகளில் குறிப்பிடப்படுகிற செருபாபேலுடைய தேவாலயம். செருபாபேல் எழுந்து கட்டுறார் பார்த்தீங்களா, அந்த தேவாலயம். 3வது யோவான் 2ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று உலாவிக் கொண்டிருப்பார் பார்த்தீங்களா, அது ஏரோதின் தேவாலயம். ஏன் ஏரோதின் தேவாலயம் அப்படின்னா, இந்த ஏரோது யூதர்களுக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு நன்மை செய்து தான் அவர்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே இந்த பழுதுபட்டு போன தேவாலயத்தை இவன் பழுது பார்த்து கட்டி கொடுக்கிறான். ஆகவே அது ஏரோதின் தேவாலயம் என்று அழைக்கப்படுகிறது. 4வது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் யூதர்கள் கட்ட போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த வருங்கால தேவாலயம். அது தானியேல் 9ஆம் அதிகாரத்திலையும், தானியேல் 11ஆம் அதிகாரத்திலையும், தானியேல் 12ஆம் அதிகாரத்திலையும், மத்தேயு 24:15லையும், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலையும் இந்த எதிர்காலத்தில் கட்டப்பட போகிற ஒரு தேவாலயத்தை பற்றி தீர்க்க தரிசனமாக போடப்பட்டிருக்கிறது. 5வது தேவாலயம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும், சகரியா 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள், எசேக்கியேல் 45, 7ஆம் வசனம், இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற 1000 வருஷ ஆட்சியில் உள்ள தேவாலயம், த மில்லனியம் டெம்பிள் அப்படின்னு அது அழைக்கப்படுகிறது. இந்த 5 தேவாலயங்களும் வரலாற்றிலையும் சரி தீர்க்க தரிசனங்களிலும் சரி குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த 5 ஆலயங்களோடு பரலோகத்தின் தேவாலயத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா பரிசுத்த வேதாகமத்தில் 7 விதமான ஆலயங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இந்த 7 ஆலயங்களையும் தனித்தனியாக நாம் தியானித்தால் அதற்குள்ள ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கணக்கற்ற மறைபொருள்கள், ரகசியங்கள், தேவ ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறத, வியாபித்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காலகட்டத்தில் நிறைவேறி வரும்போது ஒவ்வொரு விதமான தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வந்ததையும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, அதை 3 நாளைக்குள்ள எழுப்புவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாருங்க, அந்த ஆலயம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள எதை வச்சு சொல்றாரு? தம்முடைய வாழ்க்கையை வச்சு, தம்முடைய சரீரத்தை வச்சு சொல்றாரு. இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி தாம் உயிரோடு கூட எழுந்திருப்பதை குறித்தும் தேவாலயத்தை ஒப்பிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கும்போது அதற்குள்ள அடங்கி இருக்கிற ரகசியங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதே போல தேவனுடைய விசுவாசிகள் தேவனுடைய ஆலயமாக இருப்பதை பற்றி புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 6:19, 2 கொரிந்தியர் 6:16, எபேசியர் 2:20, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், 1 பேதுரு 2:5, 1 பேதுரு 4:17, இப்படி பல இடங்களில் விசுவாசிகள் தாமே தேவாலயங்களாக இருப்பதை அழகாக தேவனுடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் அழகாக வெளிப்படுத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி பரிசுத்த வேதாகமத்திலையும் தீர்க்க தரிசனத்திலையும் பலவிதமான ஆலயங்களை பற்றி கூறப்பட்டிருந்தாலும் விசுவாசிகளும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தில் ஆரம்பித்து பலிபீடத்துக்கு வந்து, பலிபீடத்திலேருந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து, ஆசரிப்பு கூடாரத்திலேருந்து சாலமோனுடைய தேவாலயமாக அது உருமாறி இப்போ பாருங்க, அந்த தேவனுடைய ஆலயம் பயங்கரமான மாற்றங்களை கண்டு பழுதுபட்டு இடிக்கப்பட்டு இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய விசுவாசிகள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கின்ற இடத்திலேயே ஆலயங்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்குள்ள எப்படி அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வாசம் பண்ணின தேவன், பலிபீடத்தில் பலிகளை ஏற்றுக்கொண்ட தேவன், சாலமோனுடைய ஆலயத்திற்குள்ளே வெளிப்பட்ட தேவன் நமக்குள்ளே வெளிப்பட்டு நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா நாம் எப்பேற்பட்ட கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம், எப்பேற்பட்ட உயர்வுகளை பெற்றவர்களாக இருக்கிறோம், எப்பேற்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய சரீரத்தை,
நம்முடைய சரீர பாண்டத்தை எவ்வளவு பரிசுத்தமாக நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆலயங்கள் எல்லாம் எங்கே போக போகுது? மெய்யான தேவனுடைய ஆலயமாக இருக்கிற பரலோக வாசஸ்தலத்தில் பிரவேசித்து அங்கே நாம் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே மெய்யான தேவனை தரிசித்து அங்கே அவர் ஆராதிக்க போகிறோம் அப்படின்னா நாம் பெறப்போகிற கணம் பாருங்க எப்படிப்பட்டதுன்னு. அப்படின்னா நாம் இந்த பூமியில வாழும்போதே கணம் பெற்றிருக்கிறோம், இன்னும் அதிகமான கன மகிமை நமக்கு உண்டாக போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறபடியால் நாம் இந்த உலகத்தின் கரைகள் நீங்க, இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நீங்க, நம்மை காத்து கொண்டு சுத்திகரித்து கொண்டு எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.